தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. காரணம்னா இவன் அப்போ அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, யோவானை பற்றி சொல்கிறப்போ, இவன் இருக்க நான் வருவரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? பேதுருடிகள்கிட்ட ஜீசஸ் கேட்குறாங்க. பேதுரு கேட்குறாங்க, இவனுடைய வேலை என்ன? இவனுடைய வேலை என்ன? யோவானுடைய வேலை என்னன்னு கேட்குறப்போ, நான் வருவரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னங்கிறது கேட்குறாரு. அதனால் யோவானுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கல, அந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இருக்க ஒரு ராஜா கொடுத்து சொல்கிறாரு, கொதிக்கிற எண்ணெய் தண்ணி அதிகமாக 300 ஃபாரன்ஹீட் தான் தண்ணி சூடாகும். அதுக்கு மேலே சூடு ஏறாது. தண்ணியில் நல்ல தள்ளன்னு கொதிக்க, ஆனால் 300 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே சூடு ஏறாது. எண்ணெய் 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே தண்ணீர் சூடு ஏறாது. எண்ணெய் 300 ஃபாரன்ஹீட் வரைக்கும் சூடு ஏறுமா. மனுஷனை தூக்கி போட்டால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பஸ்பமாகிடுவாங்க. அந்த ராஜா என்ன பண்ணுவோன்னா, ஆதி கிறிஸ்தவத்தில் அந்த ரோம பேரை சொல்கிற ராஜா என்ன பண்ணுவார், எந்த அவனை சாகடிக்கணும் அதான் மரண தண்டனை. அவர் கொண்டு வந்த மரண தண்டனை சிலுவையை விட்டுட்டார். அப்போ கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போடுவார். யோவானை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில் போடுறதுக்கு தண்டனை கொடுக்குறாரு. எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, யோவானை தூக்கி எண்ணெயில் போட்டாங்க. ஆனால் யோவான் அப்படியே ஜாலியாக நின்னாராம். ஐஸ் தண்ணியில் நிற்கிற மாதிரி, ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி இல்லை லேஸ் வெதுன்னு ஹாட் வாட்டரில் நிற்கிற மாதிரி, அந்த கொதிக்கிற எண்ணெயில் நிற்கிற மாதிரி இல்லையா யோவான். ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். அப்போ தான் அவர் சொன்னாராம், உன்னைய நான் ஊரை விட்டு நாடு விட்டு கடத்த போகிறேன்னு அவரை பத்மதீவுக்கு அனுப்புகிறாரு. அது சாத்தானுடைய ஏற்பாடு. நீ இந்த ஊரில் தானே இவ்வளோ கரெக்டாக போட, ஆள் இல்லாத ஊருக்கு அனுப்புகிறோன்னே அந்த பத்மதீவில் ஆண்டவரோட தரிசனத்தில் பேசுகிறார். 2ஆம் வருகை குறித்து பத்மதீவில் தான் வெளிப்படுத்துகிறார் யோவானுடைய சாதாரண ஒரு மரணம். இது ஆதி கிறிஸ்தவங்களில் இவ்வளோலாம் கஷ்டம் இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, நம்ம ஜெபிக்கலைன்னா ஜெப வாழ்க்கை குறைஞ்சிட்டு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும், நம்ம அதிகமாக ஜெபிக்கலாம் நம்முடைய கஷ்டம்னு சொல்லி ஆதி காலத்தில் கிறிஸ்தவ மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கணுங்கிறதுக்காக கிபி 320 முதலாவது கிறிஸ்தவ மாநாட்டை ரோம் நகரில் ஏற்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் கவுன்சில், சர்ச் கவுன்சில், வேர்ல்டு சர்ச் கவுன்சில் WCC அங்கே ஏற்படுத்துகிறாங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறதுக்கப்போ, நம்ம பாஸ்டிங் இருக்கணும் 47 நாட்கள். அதாவது இப்போ நமக்கு கடந்த மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் இதுவரை 47 நாட்கள். 47 நாட்கள் 7 நாட்கள் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு இருந்தார், தூயாவுடைய மகிமை தந்தார். ஆண்டவர் தூயாவுடைய மகிமை தந்தது மட்டுமல்ல, ஆண்டவர் திருச்சபையை நிறுவி தந்த நாள். திருச்சபை எல்லாரும் ஒன்று கூடிய நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடி இருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னார். அவங்க கூடி இருக்கிறதால அந்த திருச்சபை திறக்கப்பட்ட நாள். அது மனமகிழ்ச்சி திருநாள். அன்னைக்கு நம்ம பாஸ்டிங் இருக்கக்கூடாது. அவங்க ஆதி கிறிஸ்தவ மக்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சண்டே வாரத்தின் முதல் நாள் பாஸ்டிங் இருக்கக்கூட. ஆண்டவர் உயிரோடு இருந்த திருநாள், மனமகிழ்ச்சி திருநாள், சந்தோஷமான நாளில் யார் ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் நடக்குன்னா அன்றைக்கி போய் நம்ம பாஸ்டிங் இருப்போமா? ஒரு வீட்டில் நல்ல செய்தி நடக்குன்னா பாஸ்டிங் இருப்போமா? நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டு அன்றைக்கி போய் நம்ம பாஸ்டிங் இருக்கலாமா? பாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு இந்த 47 சண்டே கழிக்கிறாங்க. கழித்து 40 நாட்கள் பாஸ்டிங் ஏற்படுத்தி, இந்த 40 நாட்கள் என்பது நம்மை புதுமைப்படுத்திய ஒரு காலம். இது கிறிஸ்தவத்துக்கு சொல்லப்படாத ஒரு காலம், பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு காலம். நாம் ஜெபிக்க ஜெப வாழ்க்கை கூட்டுறேன். சாதாரணமாக ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சில 2 நிமிஷம் தான் ஜெபிப்பாங்க. நான் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு 2-3 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். அதுவே எனக்கு பெருசாக தெரியும். 2 நாள் ஜெபம் பண்ண மாதிரி தெரியும். அதை 4 நிமிஷமாக மாற்றிக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க 2 மணி நேரமாக மாற்றிக்கணும். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க 8 மணி நேரமாக மாற்றிக்கணும். டபுள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம அதிகமாக நாம் ஜெபித்து ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிற ஒரு காலங்கள். இந்த லெந்து காலங்கள், அதற்காக நமக்கு லெந்து காலங்கள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி CSI திருச்சபையில் இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறீங்கன்னா அதிகாலை 5 மணி சர்வீஸ், மாலை 7 மணி சர்வீஸ் எல்லா சர்ச்சிலையும் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக குருவானவர் இருக்கணும். ஆனால் அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் காலை 5 மணி லெந்து நாட்களில் காலை 5 மணி சர்வீஸ் ரெகுலராக. காலையில் இந்த லெந்து நாட்கள் 47 நாட்களும் காலை 5 மணி சர்வீஸ் நடக்குது. நான் 5 to 6 இல்லை 5 to 5:30 இல்லை 5 to 6 இல்லை 6 to 6 இல்லை 6 to 7, ½ hour 30 நிமிஷம் இல்லை 1 hour. இது நம்ம ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்கிற ஒரு காலங்கள், நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலங்கள்.
நம்முடைய நம்முடைய தேவைகளை நாம் தகப்பட்ட எப்படி, அப்பா நான் ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் ஆகுது, எனக்கு ஃபீஸ் கட்டாமல் என்னை ஸ்கூலில் வெளியே நிற்க வைக்கிறாங்க, தயவு செஞ்சு எனக்கு ஃபீஸ் ரெடி பண்ணுங்கன்னு தகப்பட்ட பையன் கேட்குற மாதிரி. மகா புகுந்த வீட்டுக்கு போனேன், மாமியார் குடும்பத்தை ஆள முடியல, நிறையா பிறந்த குழந்தைகளை கொலுசு போடுறது மாமியார் தொல்லை பண்ணுறா. ஆனால் சர்ச்சில் அந்த அம்மா தான் பெண்களை இதில் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் குயிஸில் மனப்பாட வசனத்தில் பாட்டு போட்டு எல்லாம் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு. அந்த அம்மா தான் மருமகளை ரொம்ப தொல்லை பண்ணணும், துட்டு வாங்குவாங்க. கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருக்க பெரிய கொடுமை இது. ஏன்னா இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் 8 கோர்ட்டு நடக்க டைவர்ஸ் கேஸ், 8 கோர்ட்டில். அது ஒரு நாளைக்கு 25-30 கேஸ் முடிதான், 20 கேஸ்லேருந்து 30 கேஸ் முடிதான். இதில் 50% கிறிஸ்டின் மேரேஜ் தான் டைவர்ஸ். ஆனால் கிறிஸ்தவம் தான் என்ன சொல்லுது, அன்பை பற்றி சொல்லுது. ஒரு ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி சொல்கிறார், நீங்கள் வைத்திருக்கிற பைபிள் ரொம்ப புனிதமானது, ரொம்ப நல்லது, இது மனிதன் வாழ்க்கைக்கு இது ஏற்றது, இந்த பைபிள் படி நடந்தால் வீட்டுக்கு கூட்டு வேண்டாம், மட்டிக்கு ஸ்டைல் ஆக்க வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், லாக்கர் வேண்டாம், ஒன்றுமே இருக்காது, இந்த பைபிள் அவ்வளோடைய பைபிள் இது அன்பு, இது அன்பை பற்றி தான் பேசுது. 1 Corinthians 13 கடைசி சொல்லுது, நம்பிக்கை விசுவாசம் அன்பு, இவர்களின் நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே ஒழிஞ்சுவோம், அன்பு ஒன்று தான் நிலைச்சிருக்கு, சேரிட்டி தான் ஃபைனல் வரை இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அந்த கிறிஸ்தவ மட்டும் தான் அந்த அன்பு இல்லைங்கிறாரு. இதை யாரு கை வச்சுட்டாலும் உங்கள்கிட்ட அன்பு இல்லை, நாங்கள் கிறிஸ்தவர் இல்லை, வேற மதத்தில் தீவிரவாதி, ஆனால் எங்கிட்ட நீங்கள் சொன்ன அன்பு இருக்குங்கிறாரு அந்த ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி, ஒரு நீதி அரசு சொல்றாரு. அன்பு நமக்கு இல்லை. ஒருவேளை அந்த அன்பு சொல்ற இந்த இதில் நம்ம ஆண்டவரோடு நம்ம அதிகமாக இணைத்து ஒரு காலங்களில் இந்த வாரத்தில் நம்ம கொடுக்கலாம். விசேஷமாக ஒரு சூப்பர் தலைப்பு கொடுத்துருக்காங்க. போன வாரத்தில் கொடுத்தது ஒரு அருமையான தலைப்பு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நல்ல ஒரு தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில வித்தியாசமான ஒரு தலைப்பு, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. இந்த டைமில் ஒரு 3-4 வாரம் தான் சிஎஸ்சியில் பேசினேன். அப்புறம் டிஎல்சி ஒரு வாரம் டெல்லியில் இருந்தேன் 6 வாரத்தில். கடைசி வாரம் போன வாரம் 1 வாரம் பேதுருவும் யூதாஸ் காரியத்தும் நான் பேசினேன். அடுத்து ஜனகரிப்பும் ரோம பேரரசும். ஜனகரிப்பு யாருன்னா, நான் எங்களை மாதிரி அங்கி போட்ட ஆள், ஹாமில்டன் மாதிரி திருச்சபை செக்ரட்டரி, முன்னால் அண்ணன் இருக்கார், அவர் ட்ரெஷரர். இவங்க தான் யார், ஜனகரிப்பு சங்கம். அவங்க நாங்கள் அங்கி போட்ட ஆள். ரோம பேரரசு யாருன்னா, கிறிஸ்தவத்தை அறியாத நமக்கு எதிரி, கிறிஸ்தவனெல்லாம் கொள்றவர். அவன் சொல்கிறான், இயேசு அங்கே போனதால் அவன் 2 பேரும் நண்பராயிட்டான். யார், பிலாத்து ஏறு. பிலாத்து சொல்றாரு, இவற்றை ஒரு குற்றமுமே இல்லையப்பா, இவருக்கு போய் அப்ப மரண தண்டனை, அறையா கொல்லியா, அப்புறம் பேசு. யார் சொல்றது, திருச்சபை தலைவர்கள், வேதபாரகர், பரிசேயர், அங்க இருக்க சதிசேயர். முதல்ல சாணி அடி, அதுக்கப்புறம் பேசு. நீ யாரியா அடி. எப்படி காந்திய அவங்களே கொண்டுட்டு இன்னொருத்த மேலே சொன்னாங்க, அதே மாதிரி இயேசுவை கொண்டது யாரு? இன்னைக்கு இயேசுவை நம்ம சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். சரி, சர்ச்சில் சண்டை போட்டாலும் சரி, வீட்டில் சண்டை போட்டாலும் சரி, வாங்கின கடன் உட்காட்டாலும் சரி, கல்யாணம் பண்ண மனைவியை சரியான இடத்துல இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம், தினமும் அறையும். நம்ம பேதுருவையும் யூதாஸ் காரியத்தை பார்க்குறப்போ அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். பேதுரு தினம் சிலுவையில் அறிஞ்செல்லாம் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை, பரமபிதாவே உமக்கு விரோதமாக எங்கள் அயலாருக்கு விரோதமாக பாவம் செய்தது என்று அறிக்கையிலும், ஒளியில் நடவும் நிகழ்வில் நடந்ததும் கிறிஸ்து நாமத்தை விட்டு தீமையை விட்டு விலகவில்லை. பரமனையில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமனையில் செய்வதில்லை பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறதுக்குள்ள எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு. ஆனால் நம்ம மன்னிக்கல. பேதுரு அதே மாதிரி தினம் பாவ மன்னிப்பு கேட்டார். யூதாஸ் காரியத்து பாவ மன்னிப்பு கேட்கல, குற்றமில்லாத விதத்தை காட்டி கொடுத்து அவனதான் அவரே ஒரு முடிவை தேடிக்கிட்டார். இந்த வாரத்தில் ரொம்ப சிறையின் புராணாகிய சீமோனும் யோசிப்பும், அடிமையாக யோசிப்பும், 2 வித்தியாசமான கேரக்டர். ஒருத்தர் முடியாதுங்கிறாரு, ஒருத்தர் வாலண்டரியா போய் உதவி செய்கிறார். ஒரு மனிதன் ரொம்ப மகிமையின் வாழ்க்கையில போகணும்னு நினைச்சாரு. மகிமைன்னா சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல தொழில்கள், நல்ல பிள்ளைகள், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, இதெல்லாம் வேணும்னு நினைச்சார். வேணும்னு நினச்சி
கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணார். தகப்பனே, என் வாழ்க்கையை முன்னேற்றுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, ஜெபம் பண்ணார். எப்படி பேதுருடைய லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கப்பலை கொண்டு ஓரமாக கட்டிட்டு இயேசு கிறிஸ்து பின்னால் போனார். இயேசு கிறிஸ்து பின்னால் போகிறப்போ எதுக்கு போனார்னா, அவர் கப்பல் ஓனர். கப்பல் ஓனர் கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன், 100 கோடிக்கு அதிகம் தான் ஒரு கப்பல். சாதாரண ஒரு கப்பல் 100 கோடி, இப்போ 100-150 கோடி ஒரு கப்பல். அதுக்குரிய ஓனர். அது ஓரம் கட்டி தான் இயேசுகிட்ட போனால் இன்னும் அதிகமான பணக்காரனாக தான் போனார். அப்படி போனவொன்னு தான் சொன்னார், எப்பா என்னை சிலுவையில் அறைய போகிறாங்கிறப்போ அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மார்க்கில் சொல்கிறாரு, என்னை ஃபாலோ பண்ணி வாங்கி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் 12:26 ஒருத்தர் எனக்கு பின்னே வரீங்கன்னா தன்னை என்னை ஃபாலோ பண்ணு, தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்கிறாரு. மார்க் 8:34 அனைவரும் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. மத்தேயு 16:24 அனைவரும் சிலுவை எடுத்துக்கொண்டு வந்தார். லூக்கா 9:23 சிலுவை எடுத்துட்டு வந்துள்ளார். வீட்டுக்கு முடியாதுங்க, இருக்க மாதிரி பேசாதையா. அவர் சொன்னார, அப்பாலே பேசாதானே, டெவில். அப்படி அந்த சிலுவை எடுத்துட்டு போனதான் வாழ்வு. ஒருத்தன் போய் கேட்குறான் வாழ்வுக்கு, சிலுவை எடுத்துக்கிட்டு வாடாங்க. அவன் சிலுவையை தோளில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கான். சிலுவை ரொம்ப வெயிட்டு. நேற்று அந்த சிலுவையை பற்றி சொல்கிறப்போ காலையில் ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தார். நேற்று காலையில் எங்களுடைய சர்ச்சில் சிலுவை 150 கிலோ வெயிட் இருந்தது என்ன சொன்னார். ஒரு குருவான டிஎன்சி குருவானு சொன்னார், 150 kg அந்த சிலுவையோட வெயிட்டு. இப்போ என்னுடைய வெயிட்டு 58 56. நான் எப்படி 150 கிலோ வெயிட்டை தூக்க முடியும்? மிஞ்சி போனால் ஏசுடைய 75-80 கிலோ எடுத்துருக்காரு, அதுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. அவர் எப்படி சிலுவையை தூக்க முடியும்? அப்போ தூக்கிட்டு போக முடியல. அவனால் அந்த மனுஷனால சிலுவையை தூக்கிட்டு போக முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்காலத்தில் வாழ்வு நிலையத்து சிலுவை எடுத்துக்கிட்டே நடக்கிறப்போ அவனால் முடியல. இப்போ ரொம்ப கஷ்டம், வேர்வை, டயர்டு. அப்போ அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான், ஒரு மனிதன் அருவா எடுத்து மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான். மரம் ரொம்ப வெயிட்டில் இருக்குது. பழங்கள், மாம்பழ காலம் சீசன், அந்த மாம்பழம் காய்ச்சி தொங்கி மரம் அப்படி தொங்குது. கீழே விழுந்துற மாதிரி இருக்கப்போ ஒவ்வொரு கிளையாக வெட்டி போடுறான். ஒவ்வொரு கிளையாக வெட்டி போடுறப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளும் இந்த சிலுவையை கொஞ்சம் எடையை குறைச்சிட்டா என்ன ஆகும், ஈஸியாக இருக்கும். அவருக்கு உடனே ஒரு ஐடியா, அதை பார்த்த உடனே சொந்தமாக ஒரு ஐடியா டக்குன்னு வருது. வந்தோடனே சிலுவையோட எடையை குறைக்கிறாரு. லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறாரு. இப்போ அந்த சிலுவையோட எடை கொஞ்சம் குறைஞ்சிட்டு, நல்லா குறைஞ்சிட்டு, ஈஸியாகவே குறைஞ்சிட்டு, ரொம்ப ஈஸியாக தோளில் தூக்கி வச்சுட்டு நடக்கிறாரு. ஆஹா, இவ்வளோ சூப்பர் சிந்தனை, நல்ல ஞானம் கடவுள் தந்தார், ஆண்டவருக்கு நன்றின்னு அந்த சிலுவை எடுத்துக்கிட்டே போனார். அப்படி போகிறப்ப இந்த திருப்பூர் ரோட்டை தாண்டா அந்த பக்கம் ரேவதீஸ்வரர், அதேமாதிரி ஒரு மகிமையான ஊர், லைட் எரிகிற ஊர். இப்போ அந்த ரோட்டை தாண்டதுக்கு இடையில ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தை தாண்ட முடியல. அந்த பள்ளத்தை தாண்டதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இப்படி பார்க்குறா, அதுக்கு என்ன பிரிட்ஜ் என்ன அதுக்கு பாங்க போடுறதுன்னு பார்க்குறாரு. உடனே பார்த்துட்டு, ஆஹா நம்மளோட சிலுவை இருக்குது, அந்த சிலுவையை தூக்கி வச்சா சரியாக இருக்குன்னு அந்த சிலுவையை தூக்கி அந்த பாலத்துக்கு வைக்கிறாரு. அந்த பாலத்துக்கு அந்த சிலுவையை வச்சோன்னே இவர் எவ்வளோ தூரம் வெட்டினாரோ அவ்வளோ தூரம் குறையுது. இப்போ அந்த சிலுவை அங்கே நிற்கலை பாலத்தில். இவரால் அந்த மகிமை நகரத்துக்கு போக முடியல. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுதான் அந்த சீரை நூறாய சீமோட்ட பலவந்தம் பண்ணுறாங்க, சிலுவையை எடுத்து போகிறாங்க. இப்போ அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனை பலவந்தம் பண்ணுகிறார்கள். மத்தேயு 27:32 சரி, மார்க் 15:22 சரி, லூக்கா 23:26 சரி, சிலுவையை எடுத்து போவான்னு பலவந்தம் பண்ணுறாங்க. முடியாது. ஆனால் தோளில் வச்சாங்களா, தூக்கிட்டு போனாரா, அடுத்து உடனே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அடுத்த சாப்டர் வந்துடுது. அடுத்து உடனே சிலுவையில் கொண்டே அரைஞ்சிடுறாங்க. அப்போ அவர் தூக்கிட்டு போனாரா இல்லைன்னா அடுத்து எனக்கு கேள்வி வந்துச்சு. ராத்திரி நான் திங்க் பண்ணுறப்போ ராத்திரி 12-1 மணிக்கு நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இவர் சிலுவையை எடுத்துகிட்டு போனாரா, அவர் தோளில் வச்சாங்களா, எவ்வளோ திங்கிங் எனக்கு வந்துச்சு. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நாம் ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான இந்த உலகத்தில் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், களவு, பொய், திருடு இவைகளெல்லாம் விட்டுட்டு போ. இவைகளெல்லாம் விட்டுட்டு போ, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் சொல்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறார், இதெல்லாம் do not enter the kingdom of God.
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், செயலக்கம். நீடிய பொறுமை என்பது ஸ்லோ டு ஆன்சர். இங்கிலீஷ் ஸ்லோ டு ஆன்சர். கோபமே வரக்கூடாது. யார் என்ன பேசினாலும் கோபம் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் தயவு. தயவுன்னா ஒருத்தன் திருடிட்டான். ஏன்டா திருநன், எப்படா திருநன்னா, ஒருத்தன் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்க. அந்த பெரியவர்கிட்ட பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருந்தாலும் இந்த பையன் பஸ்ஸில் இருக்க மணி பர்ஸை அவர்கிட்ட எடுத்துட்டான். கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டான். மணி பர்ஸ் எடுத்து வச்சுட்டான். ஆனால் அந்த பையன் உள் சீட்டு, இவர் வெளி சீட்டு. இவர் எந்திக்கலை. இப்போ அந்த பஸ்ஸில் செக் பண்ணுறவர் வந்துக்கிட்டு இருக்கிறார். டிடிஆர் பஸ்ஸில் செக் பண்ணுற அந்த ஸ்குவாட் வந்துச்சு. டிக்கெட் கேட்குது. இவருக்கு என்ன செய்யறது தெரியல. டிக்கெட் அந்த மணி பர்ஸில் தான் இருக்குது. ஆனால் மணி பர்ஸு இவனை தவிர யாருமே எடுக்கல. ஏன்னா பஸ்ஸில் உட்காந்து மணி பர்ஸ் எடுத்து தான் பணம் எடுத்தார். அதுக்குள்ளே வச்சார், டிக்கெட்டை வச்சார். மணி பர்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இவர் எந்திக்கல. அப்போ அவன் தான் எடுத்துக்கணும். அவன் நல்லா தூங்குறான். தூங்குறவன் எழுப்பலாம், நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. நடிக்கிறவன் எழுப்பவே முடியாது. சரியாக தூக்கம். அவர் டிக்கெட் சாருங்கிறார். தம்பிகிட்ட இருக்கு, என் டிக்கெட் இருக்கிறார். அவன் ஷாக் ஆகிட்டான். தம்பிகிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொல்லுறேன். தம்பி, ஐயா டிக்கெட், உன் டிக்கெட் கொடு. இப்போ நான் உனக்கு ஏன் டிக்கெட் எடுத்தேன்னா, என் பர்ஸு மணி பர்ஸு வேண்டிய இருக்குன்னு அவர் சொல்லுவார். திருடன் ஆகிடுவான். அவன் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி, ஆமாங்க இல்லை, அவன் டிக்கெட்டை எடுத்து மணி பர்ஸ் எடுத்தான். போன பிறகு, ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் நான் திருடிட்டேன்னு ஏன் சொல்லலைன்னு கேட்டான். நான் உன்னை கலங்கப்படுத்த விரும்பலை, நீ வாலியும் மகன், நீ வாழ வேண்டிய வயது, நான் உன்னை கலங்கப்படுத்த விரும்பலைன்னு சொன்னார். இதுதான் வேதம். நம்ம வைத்திருக்கிற வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி யார் நடக்கிறோமோ அவங்க மரணத்தை காண்பதில்லை. கர்த்தருடைய வேதம் மேன்மைப்படுத்தணும்ல. உபாகம் 28 கர்த்தருடைய கட்டளைப்படி அடைக்கிறவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறவன் வாழ்வடைவான். இதுதான் வேதம். வேதம் என்பது அனுதினம் சிலுவையான வாழ்வு. நமக்கு சிலுவை கொண்டு போக வேண்டும் என்று நாம் பலவந்தப்படுத்தப்படுகிறோம். நாம் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிற மக்களாய் காணப்படுகிறோமா? வாழ்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவற்றை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம்? ஆண்டவற்றை தகப்பனே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தந்திருக்கீங்க, என்னுடைய குறைகள் என்ன என்று நம்ம ஆண்டவற்றை கேட்கிறோமா? அப்படி கேட்டு ஆண்டவரினோடு காத்திருப்பான். பரவசமே பரமே மங்களே மரமுருளே தேவரா தந்தனையே பாரிய காதல்கள் ஈசன். நாம் சீரைநூறாகிய சீமோனை போல பலவந்தப்படுத்தப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? இல்லை அரிமந்தைய மகனாகிய யோசேப்பை போல நாம் காணப்படுகிறோமா? நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அவர் ஒரு பெரிய இறையில் அறிஞர் சர்ச்சை சொல்லியிருக்கார். இந்த ஏதோ ஒரு பகுதி இருக்கின்ற பெரிய இறைஞர் ஓல்டு டெஸ்ட்மென்ட் ரொம்ப பிடிக்க ஒரு நிறைய கதைகளோடு மெசேஜ் இருக்கார். ரொம்ப சூப்பராக பேசினார். அதில் அவர் சொன்ன ஒரு சூப்பர் கதை. 4 பேர் இந்தியா சைனா பாருக்கு போயிருந்தாங்க. அதில் 4 பேர் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் 4 பேர். அதில் ஒருத்தர் குண்டடி குட்டி இறச்சார். 4 பேர் கிறிஸ்டின். இருக்கிறவரை எப்படி இருந்தாலும் தெரியாது. இறந்த பிறகு சர்ச்சில் கொண்டாட வச்சு, இல்லை சர்ச்சு இங்கே நம்ம உள்ள இருக்கிறோம், திருநெல்வேலிக்குள்ள ஆண்கள் வெளியே இருக்கிறாங்க, கொரோனா காலத்தில் உள்ள விடலை, நம்ம தான் சர்ச்சைக்கு கொண்டு போகணும், சர்ச்சுடைய கல்லறையில் இருக்கிறோம்.
எஸ்ஏ போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகிறான்னு சொல்லிக்கிற ஒலிவ மலை கீழே கல்ற இருக்கு. சாதாரண கல்ற 1,00,000 அங்கே இருக்கிற கல்ற வந்து 50 கோடி ரூபா, 100 மடங்கு அதிகம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வர்றப்போ முதலாவது எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவோட போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க ஒரு பணக்காரங்க அவங்களுடைய கல்லறை இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கல்லறை இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு என்னதான் என்ன சர்ச்சுக்கு வரல, ஞானஸ்தானத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, ஞானஸ்தானம் பண்ண முடியும். பொதுவாக ஒருத்தர் சொன்னார், ஜென்ஸ் 3 தடவை போயிட்டு வராங்க நிறையா பேர். ஒரு 20 விழுக்காடு வந்து 20 விழுக்காடு நபர்கள் வந்து 3 தடவை போயிட்டு வராங்க. ஒன்று ஞானஸ்தானம், 2வது கல்யாணம், 3வது மரிச்சப்பம் பாவம். ஞானஸ்தானத்துக்கு வர்றப்போ கிறிஸ்துவின் நாமத்தை சிலுவையில் உங்களுக்கு வரைகிறோம், ஞானம் பெற்று வச்சுருவாங்க. இவங்களுக்கு தேவையான அறிவிலும் அன்பிலும் நீங்கள் இவங்களை வளர்க்கணும், இவங்க தப்பு பண்ணக்கூடாது, இவங்களுக்காக ஜெபிக்கணும், ஞானம் பெற்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு வரப்போ புதுசாக ஒரு பொண்ணு கையில் கிடச்சிருக்கு, வாழ்க்கை துணை கிடச்சிருக்கு. அந்த பாப்பானா ஐயர் சொல்கிற வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் இதை கவனிப்பானா? இப்போவும் அவன் கவனிக்கலை. 3வது முறை டெத்து, அவர் இறந்துட்டார், பெட்டிக்குள்ளே இருக்கார். அம்மாவா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம், அவருக்கு காதில் கேட்குமா? கேட்காது. இதுதான் ஜென்ஸுடைய கண்டுபிடிப்பில் இப்படி தான் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நண்பர்கள் இறந்த பாடியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய், ஐயா இவரை ஜெபம் பண்ணி உங்கள் கல்லறையில் இவங்களை வைங்கன்னாரு. ஐயருக்கு கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் கல்லறை அடக்கம் பண்ணுறேன்னு அங்கே போய் அந்த கல்லறையில் ஒருத்தர் போகிற அவர்கிட்ட சாமி இருக்குது, துறடா குழி வெட்டுற அவர் அடக்கம் பண்ணார். ஆமாம், அங்கேருந்து செக்ரட்டரிக்கும் திருச்சபை மூப்பருக்கும் ஃபோன் பண்ணிட்டான். ஐயர் யாரோ தெரியல ஒரு பாடியை கொண்டு வந்திருக்கிறாரு, எவ்வளோ துட்டு வாங்கினாரோ தெரியல, அடக்கம் பண்ணுங்கிறாரு. இது எப்படி இருந்துச்சு? நான் கல்லறை விட்டுட்டு வெட்டவா வேண்டாமா? என்ன ஐயர் 5 வருஷம் இருப்பார். ஆமாம், 50 வருஷம் 3 தலைமுறையாக உள்ள இருக்கான். ஆமாம், வெளியே போக முடியாது, இல்லைன்னா தட்டி விட்டுருவாங்க. ஆமாம், ஃபோன் பண்ணிட்டான். என்னை குரூப்பாக எல்லோரும் வந்துடுறாங்க. ஐயா மெம்பர் இல்லை, இப்போ எங்கே வைக்க முடியாது, இவரை கல்லறையில் வைக்க முடியாது, இவரை எங்கே வைக்க முடியாது, கல்லறையில் இவரை வைக்க முடியாது. அதனால் நீ என்ன செய்கிறது? ஐயர் எவ்வளோ சொன்னார், எப்பா கல்லறையில் வைக்கிறதுக்குப்பா மெம்பரு, அவன் செத்து போனான், இறந்து போனான், மனைவி பிள்ளைலாம் உண்டு, இது எதுக்குப்பா எவ்வளோ தூரம் சொன்னார். ஆனால் அவங்க ஏற்றுக்கல. மெம்பர்ஷிப் இல்லைங்க, சந்தா இல்லைங்க, நம்ம சர்ச்சுக்கு வரலைங்க, இது பல கோடி ரூபா கொடுத்து இப்போ நிறைய பேர் சர்ச்சு வாங்கிட்டு இருக்கோம், பல கோடி ரூபா. இப்போ ஒரு இடத்துல சர்ச்சு அந்த சிமிட்ரி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, அதை காமன் போடுறதுக்கு பல லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குரூப். கடந்த நாட்கள் எங்களை கூட வந்து பார்த்தாங்க, இந்த ஏரியாவில் கலெக்ட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க. அப்போ ஐயர் என்ன சொன்னார், எப்போ இவங்க சொன்னால் கேட்கல, என்னையால் முடியாதுன்ட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த தம்பிமார் 3 பேரும் பாடியை தூக்கிட்டு வந்தவங்க தன்னுடைய நண்பருடைய பாடியை கல்லறை முன்னால் வச்சுக்கிட்டே நிற்கான், போல சாதனை பண்ணுறான். ஐயர் போனவுடனே எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் போனோன்னு ஐயர் வந்தார், கல்லறைக்கு அவுட்டரில் வச்சுட்டார், காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுட்டார். ஐயா நான் கைப்பாக பார்த்துக்கிறேன், நீ நாளை கழிச்சு பால் வருவதில் பார்த்துக்கலாங்க. அடுத்த நாள் போனால் அந்த பவுண்ட்ரி கல்லறைக்கு அங்கே இருக்குது. 3 நாள் கழிச்சு குருவானவர் சொன்னார், பவுண்ட்ரிக்குள்ளே தான் எனக்கு ஐயருக்கு பெர்மிஷன் இல்லைப்பா, பவுண்ட்ரியை பெருசு பண்ண எனக்கு பெர்மிஷன் இருக்குல்ல, இப்போ பக்கத்து இடத்த விலைக்கு வாங்கிட்டோம் சிமெண்ட்ரிக்கு, அதில் வாங்கிச்சோம் சொன்னாங்க. இதுதான் இன்றைக்கி நம்முடைய நிலைமை. கல்லறையில் சொந்த கல்லறையில் வைக்கிறோமா, இயேசு கிறிஸ்து வரப்போ எல்லோரும் எழுதிக்க போகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல. சிலுவையில் அழகாக சொன்னார், அதோ ஒரு தாய், அதோ ஒரு மகன். ஒரு தன் வளர்த்த தாய்க்கு அவர் உரிமை வைக்கலை, ஆனால் தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு அவர் எதுவுமே வைக்கல. நிறையா பென்ஷன்தாரர்கள், நிறைய மக்கள் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. எப்போ நான் செத்து போனால் இந்த இடத்துல பணம் இருக்குது, அதை எடுத்து எனக்கு அந்த பணத்தை எடுத்து எனக்கு அடக்க செலவு ஜோம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் சொன்னாங்க, நான் இறந்தால் எனக்கு என் கல்லறை இப்படிலாம் இருக்கணும், என் கல்லறைலாம் இப்படி வித்தியாசமாக இருக்கணும், இவ்வளோ லக்ஸரியாக இருக்கணும் இன்னும் சொல்லி நான் இதுக்கு பணம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நான் இயேசு கிறிஸ்து தனக்குன்னு எதையுமே வைத்து கொள்ளவில்லை. அப்போ அந்த கல்லறைக்கு இடம் இல்லை. அப்போ தான் பாருங்கள், அந்த யோசேப்பு, அரிமத்தையா ஊரான யோசேப்பு வராரு, புதிதாக கட்டப்பட்ட கல்லறை.
ஏன்னா ஒரு கூட்டத்து மக்களுக்கு அவங்க சிமெண்ட்டில் கொண்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் கல்லறைக்கு போக மாட்டாங்க. அவங்க வைக்கிற அன்னைக்கு அந்த ஸ்வீட்டு, வாழைப்பழம், பன்னு, பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க. அடக்கம் பண்ணோடனே எல்லோரும் பிரியாணி கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, பன்னு கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்லறைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போக மாட்டாங்க. அந்த கல்லறை அங்கே இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதில் யாரை வைப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வருஷத்தில் ஒரு முறை அந்த நவம்பர் 1, 2 சகல பரிசுத்தவான்கள் தினம், கல்லறை தினம், அவங்க இறந்த நாள், கிறிஸ்துமஸ் இதெல்லாம் போகிறோம். கல்லறை இருக்காங்க. போகாதவங்க கல்லறை இல்லை. அந்த 2 வருஷம், 1 வருஷம், 6 மாதம், 1 வருஷம் தேடி போகிறோன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க மேலே இன்னொருத்தரை வச்சிடறாங்க. காசுபடி சுடுகாட்டில் 3 மாதம் மேலே இன்னொரு பெட்டிக்கு மேலே பெட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. போன மாதத்தில் ஒரு ஹிந்து கல்லறைக்கு போயிருந்தேன். ஒரு பெட்டிக்கு மேலே பெட்டி வைக்கிறேன். இடம் இல்லை, சின்ன இடம். கண்டிப்பாக புதைச்சி தான் அங்கே ஃபயர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இதுதான் வழி, வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட காலங்களில் அங்கே இவ்வளவு மலைகள் இணைந்த பகுதி, குழிகள் தோண்ட முடியாத ஒரு இடத்துல அரிமந்தையா அந்த யோசேப்பு, அரிமந்தையா உலகான யோசேப்பு தனக்குன்னு வைக்கப்படுறதை கொடுக்குறாரு. எடுத்து கொண்டே அவர் அது மட்டுமல்ல, அந்த பிலாத்தில் போய் அவர் பாடியை கொடுத்துருங்க கெஞ்சுறாரு. பிலாத்து நூற்றுக்கதிபதியை கூப்பிட்டு அவர் மறித்து விட்டாரா கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாரு. போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மறிச்சிட்டாரு. சரியாக கல்லறை கொடுத்து அவர் பாடியை கொடுத்துருப்பாங்க. இந்த பாடியை யாரும் தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக பெரிய கல்லை புரட்டி அதை வச்சு மூடுறாரு. இது உலக பிரகாரமாக நாம் மற்றவர்களுக்கு நாம் எப்படி நன்மை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாருங்கிறார். நாம் பிறருக்கு ஆண்டோடைய நம்பிக்கையின்படி நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? நாம் பிறரை நாம் சேர்க்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எனவே ஆண்டோடைய ஊழியம் என்பது, கிறிஸ்துவ மக்களுடைய பண்பாடு என்பது, அந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் லேயோ பல பிசாசுகள் அவன் இயேசுவை கண்ட பொழுது அவன் குழுக்கு பிசாசு பண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்போ அவன் குத்தி தெளித்து ஆடை தெளித்து, அதுவரை அந்த ஆடை இல்லை, அவன் நிர்வாணியாக இருக்கிறான். அதுவரை ஒரு கிறுக்கனாக இருக்கிறான். கிறுக்கனாக இருக்கிறவ இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறான், இல்லை இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா அப்பா எனக்கு வேண்டாம், என் மனைவி வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம், என் மாமா மச்சான் வேண்டாம், இந்த உலகம் நல்லா இல்லை, என்னை கொடுமைப்படுத்துச்சு, நீங்கள் ஒருவர் போதும் என்று இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அந்த லேடியோ உட்கார்ந்துருக்கிறப்போ ஆண்டவர் உத்தரவு கொடாமல் ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்தவரை நீ போய்விடுறது அறிவிக்கிறார். உடனே ஆண்டவர் செய்த நன்மைகளை பிறகு அறிவிக்கிறார். குஷ்ரோகியில் 10 பேரில் ஒருத்தர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். நீ போய் ஆலயத்தில் அங்கே இருக்க ஆசாரியத்தை காணிக்கை செலுத்துகிறார். ஆசாரியை காணிக்கை செலுத்தும் ஆசாரியர் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. எனக்கு இயேசு என் புஸ்தத்தை சரி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லுவார். அதை ஒரு நாள் மெசேஜாக ஆங்கில சொல்வார். இதுதான் சாட்சி, இதுதான் ஊழியம். இன்றைக்கி வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய வாசல் என்ன? இந்த 2 நாட்களில் தாராள வழியில் நாம் சிலுவையை வாங்க மறுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த உலகத்தின் பாடுகளை ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? சீதையோராகிய சீமோன் சிலுவையை வாங்க மறுக்கிற பலவந்தம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக எடுத்து போகிறாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய ஊழியத்தை நம்மளோட பலவந்தம் பண்ணுறாங்களா? இல்லை யோசேப்பை போல தேடி போய் யாரும் கல்ற பொருள் யோசேப்பை வந்து கேட்கல. மரியாள் அம்மாவோ இல்லை மற்ற பெண்களோ இல்லை ஒரு சீஷர்களோ ஜீசஸுக்கு கன்ற கொடுங்கன்னு கேட்கல. அவரே தேடி போய் செய்கிறார். இதுதான் ஆண்டுடைய சாட்சி, ஆண்டுடைய ஊழியம், ஆண்டுடைய வார்த்தை. நான் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? நான் சாரா டக்கரில் 4 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன். அந்த சாரா டக்கர் 2 கால்களும் முடமான ஒரு பெண். 2 கால்களும் இல்லை. அவங்க அண்ணன் தான் ஜான் டக்கர்ஸ், பிராட்வுட்ல டக்கர் சர்ச் பில்ட் பண்ணவர். இதேமாரி ஒரு சர்ச்சில் போய் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணுறப்போ ஆசியா கண்டத்தில் இந்தியாவுடைய தென் பகுதியில் தமிழகம்
தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் பெண்களுக்கு மேலாடை இல்லை, கல்வி இல்லை, நாகரிகம் இல்லை. இந்த பெண்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் சொன்னார். அதை ரிசீவ் பண்ண அந்த 2 காண்டிலும் குணமான சாரா டக்கர்ஸ் நான் அந்த ஊழியத்தை செய்கிறேனே தன்னை அர்ப்பணித்தாங்க. அங்கே இருக்க மக்களை ஒன்றாக சேர்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, தேசத்துக்காக ஜோம் பண்ணிட்டு அவங்க வாங்கினாங்க. அவங்க கொடுத்த கிஃப்டெல்லாம் இந்த தேசத்துக்கு அனுப்புனாங்க. 125 ஏக்கர் இந்த பணத்தை அனுப்புனாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அதை எப்படி சூறையாடுவது எப்படி என்பதை பலம் வந்து கொண்டிருந்தாங்க. அதை எடுத்து கோர்ட்டு கேஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க தலைவராக இருக்கட்டும் என்பதற்காக கோர்ட்டு கேஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்துவத்துடைய நிலைமைகள் தான் அதுக்கும் 10 பேர் ஜாபராட்சிருக்காங்க. ஐயா கரெக்டாக பண்ணுற, ரொம்ப நல்ல ஒரு 10 பேர் கொஞ்சம் கிடையாது. நான் இன்னைக்கு வட இந்தியாவில் போனீங்கன்னா கல்வெறி இல்லாத ஒரிசா, இங்கேருந்து ஒரு 10 மணி நேரம் தான் ட்ரெயின், 10 ஹவர்ஸ். 100 கிலோமீட்டர் கூட ஒரு ஸ்கூல் இல்லை. பீகாரில் 150 கிலோமீட்டர் கூட ஒரு ஸ்கூல் இல்லை. பின்தங்கின மக்கள் வாழ்ந்தவர்கள் பீகாரில், ஒரிசாவில். நமக்கு இருக்கிற இந்த நாலேஜ், நமக்கு இருக்கிற இந்த அட்வான்ஸ். ஜெர்மன் போனீங்கன்னா ஜெர்மனை பார்க்குறப்போ அவங்க கூட நம்ம போய் சேரணும் ஒரு 500 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் போயிட்டாங்க டிராஃபிக்கில், எல்லாத்துலேயும். ஆனால் அதே நேரத்தில் நாம் நேபாள், ஒடிசா, பீகார் போனால் இவங்க நம்ம கூட வரைச்சி அந்த இன்னும் 500 வருஷம் ஆகும். பீகாரோ, ஒடிசாவோ, நேபாளோ நம்ம கூட வந்து சேர்னா 500 வருஷம். அப்போ ஜெர்மனுடைய நாகரிகத்தில் அவங்க போய் சேர்ந்தா இன்னும் அவங்களுக்கு இன்னொரு 500 வருஷம். அவங்க 500 வருஷம் பின்னால் இருக்காங்க. இவங்களுக்கு காஸ்பல் சொல்வது யார்? அந்த யோசேப்பை போல, அரிமந்தையா ஒரு ஆகிய யோசேப்பை போல தானாக முன்னால் வந்து அந்த சாரா டக்கரை எப்படி உதவி செஞ்சாங்க. இல்லைனா வலுக்கட்டாயமாக கொடுங்கன்னு கேட்டு நம்ம கொடுக்கிற மக்களை காணலாம். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஏன்னா இந்த வருஷத்தில் 6 வெள்ளி முடிஞ்சிருச்சு. இன்னும் குட் ஃப்ரைடே தான். அதுக்கு 2026 தான் நம்ம 2 நாட்கள் போக முடியும். இன்னும் சரியாக சொல்லப்போனால் 9-10 நாட்கள் இந்த 2 நாட்கள் முடிய போகும். நீங்கள் நானும் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி, தகப்பன நாங்கள் யோசேப்பை போல இருக்கிறோமா, சீமோனை போல இருக்கிறோமா? எங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன இருக்குது? ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமா? வாழ்நாளை எல்லாம் நாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் நாளா வாழ்விட்டு உன்னை சேவை கொள்வார் வருவாய் தருணே யாரை வல்ல உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உங்களுடைய கிருபையை தேடி நிற்கிறோம். தகப்பனே, எனக்கே அநேக பாடுகளப்பா, வேதனைகள், என்னுடைய கடன் பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கா. இன்னொரு பக்கம் குடும்பத்தில் வியாதி, மருத்துவத்துக்கு வழி இல்லாமல் துடித்து கொண்டிருக்கேன்ப்பா. இருப்பது கூட வீடை அடகு வைத்து செலவு பண்ணி கொண்டிருக்கேன். என்னுடைய கஷ்டங்கள் தீராதா? என்னுடைய வேதனைகள் தீராதா? இதோ உள்ளத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கிறேன். தகப்பனே, ஒரு விசை கூட எனக்கு மனப்படப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே. வயதான காலத்தில் எத்தனையோ விளைவுகள், எத்தனையோ சோர்வுகள் மத்தியில் வந்திருக்கிறப்பா. கைவலி, கால் வலியில் மாத்திரை போட்டுலாம் சரியாகலை, கிட்னி தான் தகராறு பண்ணுது. எனக்கு இந்த வலியிலிருந்து விடுதலை கிடைக்காதா? ஒரு விசை கூட மனமருந்த ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரர் இருக்காங்க. ப்ரெஷர் எனக்கு சரியில்லைப்பா, எப்போதுமே அதிகமாகவே இருக்குது. என்னையால் நடக்க முடியல, எப்போ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். திருச்சபைக்குள்ள வேதனையோடு வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு கிருபையாக எனக்கு அந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்கப்பா. எனக்கு அந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார் அன்பு
மகளுக்காக தகப்பனே, இந்த வயதான காலத்தில் என் பிள்ளைகள் துணை இல்லாமல், என் பிள்ளைகள் ஆதரவு இல்லாமல், மகளுடைய ஆதரவு இல்லை, மகளுடைய ஆதரவு இல்லை, கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கண்ணீரான நிலைமை இருக்குன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு தாயாருக்காக என் பாதத்தில் நிற்கிற தகப்பனே, என் தாய்க்கு ஏதாவது உதவி செய்யணும், ஆனால் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கணவருடைய இக்கட்டான நிலைமை, எனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமை, என் தாய் பசிக வேதனையில் மரணம் படுக்கையில் இருக்காங்க, அந்த தாய்க்கு யார் உதவி செய்வாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட என் பிள்ளை இதோ 6th முடிச்சு 7th போகிறா, அடுத்த கிளாஸுக்கு போகிறா, முதல் வருஷமே நான் ஃபீஸ் கட்டலை, அந்த ஹெட்மாஸ்டர் எப்படியோ விட்டுட்டாரு, இந்த வருஷம் ஃபீஸ் கட்டலாம், நான் என்னம்மா செய்ய முடியும்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகளுக்காக எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க, ஐயா சர்டிஃபிகேட் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன செய்வேன்? பிஎட் படிக்க போனேன், நர்சிங் படிக்க போனேன் மகா, ஆனால் ஃபீஸ் கட்டாமல் முடிச்சுட்டா நல்ல மார்க்கு, ஆனால் ஃபீஸ் கட்டாத நிலைமையில் சர்டிஃபிகேட் தரமாட்டுறாங்க, ஐயா நான் என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்காக, அந்த அன்பு பிள்ளையோட பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ மரண வேதனையில் வந்திருக்கிறோம், ஆனால் இந்த மரண வேதனையிலும் தகப்பனே உம்முடைய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்காக நீ கொடுப்பதில் ஒரு பகுதியை நான் கொடுக்க போகிறேன் என்று அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்னால் கொடுக்கப்பட்ட குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்குமாயா, அந்த பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்று ஜெபித்த பொழுது அண்ணாளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தீங்க தகப்பனே. காவலும் கோலும் தடிமாய் போன எனக்கு வாழ்வு கொடுப்பீரானால் நான் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று யாக்கோபு ஜெபித்த பொழுது யாக்கோபுக்கு வாழ்வு கிடைச்சது தகப்பனே. ஒரு விசை கூட அந்த இருந்த தாய் காசை அந்த ஏழை தாய் கொடுத்த பொழுது அவள் ஆசீர்வாதம், பெரிதான ஒரு ஆசீர்வாதம், என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த பொழுது தகப்பனே முழுமையான வாழ்வு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகைக்கு சொன்னீங்க தகப்பனே. உண்மையே ஜீவ பலியாக கொடுத்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கீங்க. பெற்ற வாழ்வுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா நான் மிஷனுக்காக, திருச்சபைக்காக, திருச்சபையோட ஆட்சி மன்றத்திற்காக நான் ஜெபிப்பேன்பா ஐயா. கொடுக்கிற மக்களாக நான் மாறுவேன் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வழியிடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. இதிலிருந்து நாட்களில் தகப்பனே 6வது வெள்ளிக்குள்ள உங்களுடைய மாதத்தில் வந்திருக்கிறோம். நீ மனிதனை உருவாக்கிற ஒரு நாள் தகப்பனே, மனிதனுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்த ஒரு நாள் தகப்பனே. இந்த நாளில் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தெல்லாம் கடந்து போகாது வாழ்க்கைப்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் கூட எனக்கு ஒரு புதிய விடுதலை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய வாழ்வு தாங்க தகப்பனே. எங்களுடைய திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழு செயலர், பொருளர் மற்றும் டைசிஸ் மெம்பர் ஒவ்வொருக்காக, திருச்சபையுடைய குருவானர் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய செக்ஷன் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய பாடல் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய சண்டே ஸ்கூல், யூத், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், திருச்சபையுடைய அந்த மிஷன் குருவுக்காக ஐயா, அந்த நற்செய்தி குழுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலேருந்து அநேக மக்கள் எழுப்பப்படணும். இந்த திருச்சபையிலேருந்து அநேக மக்களுக்கு வாழ்வு கிடைக்கணும். இந்த மெயின் ரோட்ல, இந்த பிரபண்டா ரோட்ல போகிற மக்கள் இந்த திருச்சபையை நோக்கி பார்க்கிறப்போ உண்மையாகி ஒரு அருள் அவங்களுக்குள்ள கடந்து போய் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கணும் தகவலே. பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறணும். இந்த திருச்சபையை பிளஸ் பண்ணுங்க. எங்களுடைய தேசத்திற்காக, தேசத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல தலைவர்களை தாங்க தகப்பனே. தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, பாதுகாப்பை தாங்க. எங்களுடைய ஜனாதிபதி, பிரதம மந்திரி, எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், அவருடைய வேடத்தர், அரசு அதிகாரிகள், எங்களுடைய காவல்துறை, ராணுவ அதிகாரிகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு மிஷன் ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைமைத்துவத்துக்காக, சென்னை பேராயத்துக்காக, ஷெனாடுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வானத்தை பூமி படைத்த சர்வ தேவனாகிய நாங்கள் உண்மை விட்டுட்டு நீதி அரசுகளை நம்பி இருக்கிறோம் தகப்பனே. உலக பிரகாரமான நீதி அரசுகளை நம்பி இருக்கிறோம். ஆனால் நீங்க இறங்கி வந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, எங்க செனாட்ல ஒரு எடுப்புதலை தாங்க தகப்பனே. எங்க திருச்சபை மூலம் நடக்கிற ஒவ்வொரு நற்செய்தி பணிகள் தகப்பனே, முடியாத பிள்ளைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கு, ஏழை பெண்களுக்கு, இப்படியோ நல்ல திட்டங்கள் திருச்சபை மூலம் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் கிருபை கரம் இருக்கட்டும், இறக்கத்தின் கரம் இருக்கட்டும், வழியிடத்தில் கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. தாராளம் தேவையோடு கண்ணீரோடு யாரெல்லாம் நம்ம நம்பி ஒப்பு கொடுத்தாங்களோ, விசுவாசத்தோடு கொடுத்தாங்களோ, அந்த மக்களுக்கு ஒரு விடுதலைக்கு ஆசைப்படுங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதி